வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 1983ல வெளியான ஒரு போர்ச்சுகீஸ் ரொமான்டிக் மூவி. ரொம்ப அருமையான படம். இதை முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த காலத்துல வெறும் 20 லட்ச ரூபாய் செலவுல எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் வசூல் பண்ணின ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம். இந்த படத்துல நடிச்ச அலீஸ் பிராகா அப்படிங்கிற இந்த ஹீரோயின் பின்னால பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாங்க. சரி, வாங்க டைரக்டா நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு பார்க்க ஆரம்பிங்க. நீங்க போடுற லைக் தான் எனக்கு இந்த மாதிரி ரேர் மூவிஸ் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு மோட்டிவேஷனலா அமையும். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ நசீபை காமிக்கிறாங்க. இவர் ஒரு பெரிய டர்க்கிஷ் பிசினஸ்மேன், ரொம்ப பணக்காரரும் கூட. இவர் ஒரு பார் நடத்திட்டு வராரு. அந்த பாருக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு குக் வேணும் அப்படின்னு சொல்லி தான் தேடி வந்திருக்காரு. தேடி வந்தவர் கேப்ரியலாவை பார்த்த உடனே இந்த பொண்ணு தான் நம்ம பாருக்கு குக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த கேப்ரியலா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவ. இன்னும் சின்ன பசங்க கூட சேர்ந்துட்டு மரத்துல மாங்காய் அடிச்சுட்டு புளியங்காய் பொறிச்சு சாப்பிட்டு இருக்க டைப்பு. கேப்ரியோட மாமா தான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. உடனடியா கேப்ரிய கூப்பிட்டுட்டு நசீப் அவர் ஊருக்கு கிளம்புறாரு. இந்த கேப்ரியால அவரோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு புயலடிக்க போகுது அப்படிங்கிறது அப்ப அவருக்கு தெரியல. ஊர் வந்து சேர்ந்த போது அங்க துப்பாக்கி சத்தம் கேட்குது. மொத்தம் 2 தடவை யாரையோ சுட்டிருக்காங்க. பதறி போய் திரும்பி பார்க்குறாரு. அப்பதான் ப்ரொஃபசர் ஜுனோ அவர் வீட்டுக்குள்ள இருந்து துப்பாக்கியோட தடுமாறியபடி வெளியே வராரு. பதறி அடிச்சுட்டு உள்ள போய் பார்த்த நசீபுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ப்ரொஃபசர் ஜுனோ அவரோட மனைவியோட கள்ளக்காதனையும் சுட்டு கொண்டு இருக்காரு. அவசரமா கேப்ரியலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவரோட மெய்டான அர்மண்டா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இந்த பொண்ணு இனிமேல் இங்கதான் தங்க போகுது, நம்ம பார்ல தான் செஃபா ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா அவரோட பாருக்கு தான். ப்ரொஃபசர் ஜுனோவோட இந்த வீர தீர செயலை பத்தி மற்றவங்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறதுக்காக தான் இப்ப பாருக்கு வந்திருக்காரு. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட தான் பார்த்ததையே பயங்கர பெருமையோட நசீப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரொஃபசர் ஜுனோ தன்னோட மனைவியும் கள்ளக்காதலனையும் கொன்னு தன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டாரு. நம்ம ஊர்லயே வச்சு இவன் தாண்டா ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஜுனோவை பத்தி பயங்கர பெருமையா பேசுறாரு. ஒரே நாள்ல ப்ரொஃபசர் ஜுனோ அந்த கிராமத்திலேயே மிக முக்கியமான நபரா மாறிட்டாரு. அதனால அந்த ஊர்ல இருக்கிற முக்கிய புள்ளிகள்லாம் ஜுனோக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. அதே சமயத்துல பார்ல நிறைய பேர் ஜுனோவை பத்தி தப்பா பேசுறவங்களும் உண்டு. சின்ன பொண்ணுங்கன்னா ஜுனோக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணுகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு சிலர் அவரை பத்தி பேச, இன்னொரு சிலர் ஜுனோவோட மனைவி எப்பவுமே இப்படித்தான், அவளுக்கு இந்த தண்டனை சரிதான் அப்படிங்கிற மாதிரியும் பேசுவாங்க. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ல உட்கார்ந்து தான் அடுத்தவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி கிசு பேசுறது வழக்கம். அப்படிதான் இப்போ இந்த கொலையும் பெரிய அளவுக்கு அந்த ஊர்ல பரவுது. எல்லா பயபுள்ளைகளும் ப்ரொஃபசர் ஜுனோவை பாராட்டுறாங்களே ஒழிய அவர் 2 கொலையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஆங்கிள் யாருமே பார்க்கல. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆர்மி ஆபீசர், இனிமேல் இந்த ஊர்ல கௌரவ கொலைகள் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன், உடனடியா கவர்மெண்ட் கிட்ட பேசி இந்த மாதிரி கொலை செய்யறவங்களை ஜெயிலுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ப்ரொஃபசர் ஜுனோவோட மனைவியை அடக்கம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் அங்க நடக்குது. பாத்தீங்கன்னா அந்த ஃபியூனரலுக்கு 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஒன்னு நசீப், இன்னொன்னு இறந்து போன அந்த பெண்ணோட ஃப்ரெண்டான மால்வினா அப்படிங்கிற பொண்ணு. இறுதி சடங்குக்கான முன்னோட்ட வேலைகள் எல்லாத்தையும் நசீப் பண்ணி முடிக்க அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் ஜுனோவோட சாகசத்துக்கு பெருமை சேர்க்கிற வகையில அங்க ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்குது. ஏகப்பட்ட பேர் ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம நசீபும் அந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கிறாரு. நேரம் போனதே தெரியாத அளவுக்கு கொண்டாடி முடிச்சுட்டு நடு ராத்திரி தாண்டி தான் வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா கேப்ரியலா வாசல் திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கா. என்னம்மா வாசல்ல படுத்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, உள்ள தூங்குறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு கேப்ரி சொல்றா. அதே சமயத்துல அந்த ஊர்ல இருக்கிற இன்னொரு பணக்கார கிழவனுக்கு மெய்டா ஒர்க் பண்ற குளோரியாவை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஊர் வழக்கப்படி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னா அவளை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்படிதான் இந்த குளோரியாவை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து வேலைக்கும் சரி தன்னோட வேலைக்கும் சரி அந்த கிழவன் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா இந்த குளோரியா பாத்தீங்க அப்படின்னா அந்த கிழவன் கிட்ட சாட்டிஸ்பிகேஷன் கிடைக்காததால வீட்டு ஜன்னல் இருந்து எந்த அளவுக்கு குனிய முடியுமோ குனிஞ்சு அங்க போற வர ஆண்களை எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்படியாவது யாராவது இவளோட அழகுல மயங்கி அந்த கிழவன் கேட்கிற பணத்தை கொடுத்து தன்னை ஃப்ரீ பண்ணி கூட்டிட்டு போக மாட்டானா அப்படின்னு தான். நசீப் ஒரு பொண்ணை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்த விஷயம் இப்ப அந்த கிராமத்துக்கு ஃபுல்லா தெரிய
அந்த கிராமத்து முழுக்க அதை பற்றியே தான் பேச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஜுனோவோட ஒய்ஃபை அடக்கம் பண்ண போகிறாங்க. ஒய்ஃபுக்கும் கள்ளக்காதலனுக்கும் லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா தான் புதைக்கணும் அப்படின்னு இப்போ ஃபைனலாக அவங்கள புதைக்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த காரியமெல்லாம் முடிஞ்சு வழக்கம் போல் பாரில் சுற்றி உட்காந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நசீபும் இந்த மாதிரி துரோகம் பண்ணுற பெண்களை துண்டு துண்டா வெட்டி வீசணும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக முழங்கிட்டு இருக்க அங்கே உட்கார்ந்துருந்தவங்கெல்லாம், டே நசீபு நீ இன்னும் பேச்சுலர் தான் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணி என் மனைவி இப்படி பண்ணா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு இன்னும் வீராவேசமோட முழங்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் பார்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு லேட்டா வீட்டுக்கு வராரு நசீபு. அப்ப கேப்ரியலா தூங்கிட்டு இருக்கா. அவளை அந்த கோலத்துல பார்த்த உடனே நம்மால் அவரோட கொள்கையெல்லாம் விட்டுட்டு அவ கூட இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால பாத்தீங்கன்னா கேப்ரியலா இப்போ வீட்லயும் அவருக்கு தேவையான பணிவிடைகள் சமையல் எல்லாத்தையும் சந்தோஷமா செய்யறா. வேலைக்காரங்க கூட ஓனர் இன்டிமேட்டா இருந்தா அந்த வேலைக்காரங்க ஓனரால அங்கீகரிக்கப்பட்டவங்க. ஸோ அந்த பெருமை தான் இப்போ கேப்ரியலாவுக்கு. இந்த விஷயம் மெய்டு அர்மண்டாவுக்கும் தெரிய, இதோ பாரடி புள்ள, உனக்கு இருக்கிற அழகுக்கு நீ என்ன கேட்டாலுமே நசீப் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு கேப்ரியலா கூட இவர் இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து நசீபுக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது, எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. சதா சர்வ காலமும் எங்கேயாவது ஒரு இடத்துல சாஞ்சு நின்று கேப்ரியா பத்தியே கனவு கண்டுட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் பார்ல இவர் ஏதோ குனிஞ்சு தொடச்சிட்டு இருக்க, பார்ல கசகசன்னு பேசிட்டு இருந்தவங்களோட சத்தம் திடீர்னு அடங்கி போக, என்னமோ ஏதோன்னு துப்பாக்கி தூக்கிட்டு மெல்ல தலையெட்டி பார்க்கறாரு. பார்த்தா கேப்ரியலா அங்க வந்திருக்கா. பேசிட்டு இருந்த அத்தனை பேரும் பேச்சை நிறுத்திட்டு ஆணு வாயை திறந்துட்டு கேப்ரியவே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கேப்ரியலாவை பார்க்கறத பார்த்த நசீபுக்கு ரொம்ப அவஸ்தையா இருக்கு. எதுக்காக இங்க வந்த, இனிமேல் இந்த மாதிரி பாருக்கெல்லாம் வராதே அப்படின்னு கிசுகிசுக்கிறாரு. இந்த பார்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற முக்கால்வாசி ஆம்பளைகளுக்கு, ஏன் முழுவாசி ஆம்பளைங்கனே சொல்லலாம், எல்லாத்துக்குமே கேப்ரியலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா நசீபு வேலைக்கு தான் வச்சிருக்காரு. யாரு வேணாலும் அவர் வாங்கின பணத்தை விட அதிகமாக கொடுத்து கேப்ரியலாவை கூட்டிட்டு போக முடியும். அந்த ஊர்ல மேனுவலா அப்படின்னு ஒருத்தன், அவனும் பணக்காரன் தான். உனக்கு என்ன விலை வேணும்னு சொல்லு, பணத்தை தூக்கி வீசி உடனடியா நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேப்ரியலா கிட்ட அந்த ஆள் ஆசை வார்த்தை கேட்டுட்டு இருக்க, இல்ல தேவையில்லை அப்படின்னு மறுத்தர்றா. கேப்ரியலாக்கு நசீப் கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கேப்ரியலாக்கு அந்த ஊர் இப்ப பழகி போக, தன்னோட ஊர்ல எப்படி சின்ன பசங்க கூட சேர்ந்து விளையாண்டு இருந்தாலோ அதே மாதிரி இப்ப அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த மற்ற பெண்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படியாவது கேப்ரியலாவை அடைஞ்சிடணும் அப்படின்னு ஆளுக்கு விதவிதமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதையெல்லாம் பார்த்த நசீபுக்கு மனசு ரொம்ப சங்கடமாகுது. நசீப் ரொம்ப சங்கடப்படுறத பார்த்த அந்த பாருக்கு வர ஒருத்தர், அவர் பேரு டோனி, நீ ஏன் பேசாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நீ கல்யாணம் பண்ணி லைசன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா யாரும் இந்த பொண்ணு பக்கத்தில் நெருங்க முடியாது, நீயும் இப்படி அதை பார்த்து வயிறு வந்துட்டு இருக்க வேண்டியது இல்லையில அப்படின்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லப்பா, ஏன்னா அந்த பொண்ணுக்கு லீகலா எந்த பேப்பர்ஸும் இல்லை, எந்த நாட்டை சேர்ந்தவ எந்த ஊரை சேர்ந்தவன்னு லீகலா எந்த பேப்பர்ஸுமே கிடையாது, எப்படி கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண முடியும், எப்படி அந்த கல்யாணம் செல்லுபடி ஆகும் அப்படின்னு கவலையோட கேட்க, நீ அந்த பொண்ணுகிட்ட பேசிப்பாரு, அந்த பொண்ணு ஒரு வேலை வச்சிருப்பா அப்படின்னு டோனி சொல்ல, நசீபுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. கேப்ரியலா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அவளுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்க கேப்ரியலாவுக்கு ஒரே சந்தோஷம். நீ இனிமேல் பாருக்கு வராத அப்படின்னு சொல்ல, அது எப்படி நான் வராம இருக்க முடியும், நான் தான் உங்க பாரோட முக்கியமான செஃப் ஆச்சே, ஏன்னா நீங்க அதுக்காகத்தானே வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இப்ப அங்க வர வேண்டான்னு சொன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு அவ கவலையா கேட்க, அதுவும் சரிதான் அப்படின்னு நசீப் அதை ஏத்துக்கிறாரு. அந்த சமயத்துல தான் அந்த கிராமத்துக்கு ரமிலோ அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு இன்ஜினியர் வராரு. அவர் இந்த கிராமத்தை மேம்படுத்துற ப்ராஜெக்டுக்காக இங்க வந்திருக்காரு. வந்தவருக்கு எல்லாரும் வரவேற்பு கொடுத்து ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல பல மாற்றங்கள் நடக்குது. ஒரு சிலர் அவங்க காதலை இழக்கிறாங்க, மற்ற சிலர் புதுசா காதல்ல விழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஏற்றத்தாழ்வுகள் அந்த கிராமத்துல நிறைய இப்ப நடந்துட்டு இருக்க, அந்த டோனி நசீபை வந்து மீட் பண்றாரு. இந்த ஊருக்கு ஒரு பணக்கார ஜட்ஜ் வந்திருக்காரு, அவரு பேரு மேனுவல். எத்தனை ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல, கேப்ரியலாவை விலைக்கு வாங்கிடுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இங்க உட்கார்ந்துருக்காரு. இதுக்கு மேல நீ லேட் பண்ணுனேன்னா கேப்ரியலா உனக்கு கிடைக்க மாட்டா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நசீபுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, டோனி அந்த பொண்ணுக்கு ஃபேக்கா நான் பேப்பர் ரெடி பண்ணி கொடுக்குறேன், அதை வச்சு கல்யாணத்தை முடி அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்த கேள்விப்பட்ட கேப்ரியலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஒரு வேலைக்காரியா எப்படி ஓனர் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு அவளோட சந்தேகத்தை ஓனர்கிட்ட கேட்கிறா, அதாவது நசீபு கிட்ட கேட்கிறா. எல்லாம் முடியும், நான் மனசு வச்சா முடியும், உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு அவ சம்மதத்தை வாங்கிட்டு
அவங்க 2 பேர்த்துக்கும் தடபுடலா கல்யாணம் நடக்குது. ஆனா பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் கேப்ரியலாவுக்கு அந்த பணக்கார வாழ்க்கை சுத்தமா செட் ஆகல. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா அவ ரொம்ப ஏழ்மையாவே வாழ்ந்தவ. அவளால திடீர்னு பணக்காரியா மாறு அப்படின்னா மாற முடியல. இது நசீபுக்கு கொஞ்சம் மன கஷ்டத்தை ஏற்படுத்துது. அதே சமயத்துல அவ நல்லா படிச்சவ அப்படின்னு ஊர் முழுக்க பொய் வேற பேசி வச்சிருக்காரு. இது எங்க தன் மனைவி மூலமா தான் சொன்ன இந்த பொய்யும் வெளி வந்துருமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாரு. கேப்ரியலாக்கு அந்த பணக்கார கலைய கத்துக் கொடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவளால சுத்தமா அந்த புது கல்ச்சருக்கு மாறவே முடியல. இந்த சமயத்துல தான் அந்த ஊருக்கு இன்ஜினியர்னு ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா, அவருக்கும் அந்த ப்ரொஃபசர் மனைவியோட ஃப்ரெண்டான அந்த மால்வினாவுக்கும் நெருக்கம் ஏற்படுது. இதன் மூலமா 2 பேரும் தீவிரமா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு அந்த வயசான பணக்காரனுக்கு அடிமையா இருக்கா இல்லையா, அந்த குளோரியா தான் சீக்கோ அப்படிங்கிறவங்கிட்ட போட்டு விடுறா. அதன் மூலமா இந்த விஷயம் மால்வினாவோட அப்பா காதுக்கு போக அவர் அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு பயங்கரமா மிரட்டுறாரு. அவ்வளவுதான், அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராமமே பரபரப்பாகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா மால்வினாவும் அந்த இன்ஜினியரும் ஊரை விட்டு ஓடி போயிருப்பாங்க. இந்த விஷயம் அந்த கிராமத்துல, அதுவும் குறிப்பா அந்த பார்ல மிக பரபரப்பா பேசப்படுது. அதே சமயத்துல இந்த விஷயத்தை போட்டு விட்டா இல்லையா குளோரியா, அவளுக்கும் அந்த சீக்கோக்கும் காதல் ஏற்படுது. இந்த சீக்கோ தான் மால்வினாவை ஒன் சைடா காதலிச்சிருப்பான். அதனாலதான் இந்த விஷயத்த குளோரியா சீக்கோ கிட்ட சொல்லியிருப்பா. ஊரே பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அன்னைக்கு நைட்டு யாரோ அந்த மேனுவலை சுட்டு கொண்டுறாங்க. சுட்டு கொன்ன அந்த ஆளை ஊரே தேடிட்டு இருக்குது. ஆனா அவன் பாத்தீங்க அப்படின்னா நசீபோட வீடு செவரேறி குதிச்சு அவன் வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறான். நசீப் நல்லா தூங்கிட்டு இருக்க யாரோ உள்ள குதிக்கிற சத்தம் கேட்ட கேப்ரியலா எந்திரிச்சு போய் பாக்குறா. அது வேற யாரும் இல்ல, கேப்ரியலாவோட ஃப்ரெண்டு தான். என்னடா மூஞ்சியெல்லாம் ரத்தமா இருக்கு அப்படின்னு கேட்க, நான் இந்த மாதிரி மேனுவலை சுட்டு கொன்னுட்டேன், கலோனல் ரமீரஸ் தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு, நீ உடனடியா அவரை போய் பார்த்து நான் இந்த மாதிரி அவரை சுட்டு கொன்னுட்டேன், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேளு அப்படின்னு அந்த கலோனலை பாக்குறதுக்கு அனுப்புறான். கலோனல் ரமீஸை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர்றா கேப்ரியலா. கூர்கா அவளை வாசல்ல தடுத்து நிறுத்த உள்ள இருந்து அப்ப டோனி வரான். அப்பதான் அவளுக்கு தெரியுது அந்த கலோனல் ரமீஸ் டோனியோட அப்பா அப்படின்னு. வா, நான் உன்னை அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ரமேஷ் கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துறா. இந்த பொண்ணு தான் நம்ம ஆளை காப்பாத்தி அவங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கா, அதன் மூலமா இந்த ஊர்ல நடக்கவிருந்த ஒரு பெரும் கலவரத்தை தடுத்திருக்கா அப்படின்னு அறிமுகப்படுத்த கலோனலுக்கு கேப்ரியலாவை ரொம்ப பிடிச்சு போகுது. இதன் மூலமா கேப்ரியலா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமாகறா. மேனுவலை சுட்டு கொண்டவங்களை தேடி கண்டுபிடிக்காம விடமாட்டோம் அப்படின்னு ஒரு குரூப் ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்க பல நாட்களா அவனை கேப்ரியலா தான் ஒளிச்சு வைக்கிறா. தேடி பார்த்தவங்க அந்த கொலகாரனை பத்தி எந்த தகவலும் கிடைக்காம அவங்க தேடுதல்ல நிறுத்திறாங்க. நைட்டு தூங்கிட்டு இருந்த நசீபு திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. என்னன்னு கேப்ரியலா பதறி போய் கேட்க, எங்க என்னை விட்டு நீ போயிருவியோ அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை சொல்ல, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நிம்மதியா தூங்குங்க அப்படிங்கிறா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள ஒரு சர்க்கஸ் கோஷ்டி வர, கேப்ரியலாக்கு சர்க்கஸ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பார்ட்டி கூட போய் சேர்ந்து ஊருக்குள்ள ஒரே ஆட்டம். அங்க பாரு நசீப் பொண்டாட்டிய பாரு அப்படின்னு எல்லாரும் அவளை பார்த்து ஏளனம் பேசுறாங்க. இதை பார்த்து அந்த மெய்டு அர்மாண்டாக்கு பயங்கர கோபம் வருது. நீ யாரோட பொண்டாட்டி தெரியுமா, இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரரோட பொண்டாட்டி, இப்படியா நடு ரோட்ல வந்து ஆடிட்டு இருப்ப, நீ இப்படி ரோட்ல வந்து ஆடிட்டு இருந்தா அவரோட கௌரவம் என்ன ஆகுறது, வீட்டுக்கு வா அப்படின்னு கேப்ரியலாவை வீட்டுக்கு இழுத்துட்டு வரா. இந்த மாதிரியெல்லாம் பண்ணி என் மானத்தை வாங்காத ப்ளீஸ் அப்படின்னு நசீப் சொல்ல, இதுல என்ன தப்பு இருக்கு, நான் வளர்ந்ததே இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான், எனக்கு சர்க்கஸ்னா ரொம்ப பிடிக்கும், நம்ம ஊருக்கு வந்திருக்க இந்த சர்க்கஸ் ஷோக்கு என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு நசீப அப்பாவியா அவ கேட்க, இங்க பார் உன்னோட பழைய வாழ்க்கைய மறந்துரு, இனிமேல் நீ நசீபோட பொண்டாட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, சர்க்கஸுக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போக முடியாது, வேணும்னா இங்க ஒரு லிட்ரேச்சர் மீட்டிங் நடக்குது, அங்க கூட்டிட்டு போறேன், அங்க நிறைய பேர் வந்து அவங்க கவிதையெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொல்ல, கவிதைக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு புலம்பிட்டே அந்த லிட்ரேச்சர் மீட்டிங்க்கு வரா. அங்க பாத்தீங்கன்னா பல கண்ணதாசன், வாலி, புலமை பித்தன்லாம் அவங்களோட பாட்டு எழுதுற திறமைய பப்ளிக்ல காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கேப்ரியலாவை பார்த்து வர்ணிச்சு பாட்டு எழுதுறாங்க. ஆனா கேப்ரியலாவுக்கு இந்த ஹைடெக்கான வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. இதை பார்த்த நசீபுக்கு ஒரே பெருமையா இருக்கு. கேப்ரியலாவை எல்லாரும் புகழ்றத பார்த்து தன்னோட மதிப்பு உயரும் அப்படின்னு கணக்கு போடுறாரு. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப போர் அடிக்க ஒரு கட்டத்துல நசீப் மேல சாஞ்சு அப்படியே தூங்கிடுறா. இந்த பணக்கார வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆக முடியாத கேப்ரியலா இதுக்கு மேல இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு செவரேறி குதிச்சு
முடிச்சு தன்னோட பழைய சுதந்திரமான வாழ்க்கைக்கு திரும்புறா. அவன் நினைச்சபடி அந்த சர்க்கஸை பார்த்து சந்தோஷப்படுறா. பழையபடி பசங்க கூட சேர்ந்து மாங்காய் அடிக்கிறது, புளியங்காய் அடிக்கிறதுன்னு அவ சந்தோஷமான அவ வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறா. இப்பதான் அவ தன்னோட சுதந்திரத்தை உணர ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு இப்ப தெரியாது இந்த சந்தோஷமெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு நிலைக்க போறது இல்லைன்னு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நசீப் கடையில வேலை செய்யற ஒரு பையன் நசீப் இல்லாத நேரத்துல அவன் கல்லால கை வைக்க நசீப் அவனை கையும் களவுமா பிடிச்சிடுறாரு. பிடிச்சு அவனை சாத்துன்னு சாத்த, நீங்க என்ன வாட்ச் பண்றதை விட்டுட்டு உங்க பொண்டாட்டிய வாட்ச் பண்ணியிருந்தாங்க கூட அவளுக்கும் டோனிக்கும் இருக்கிற அஃபேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட நசீபுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்துது. அந்த பையன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு இப்ப ப்ரூவ் ஆகுது. டோனியும் கேப்ரியலாவும் பெட்ல ஒன்னா இருக்கிறத கையும் களவுமா நசீப் பிடிக்கிறாரு. அவங்கள துப்பாக்கி முனையில மிரட்ட, என்ன மன்னிச்சிரு நசீப் அப்படின்னு கதறான். உங்களை உசுரோட விட மாட்டான்டா அப்படின்னு ஆத்திரமா கத்திட்டே துப்பாக்கிய கேப்ரியலா பக்கம் திருப்ப, ஒரு வினாடி அவ முகத்தை பார்த்த நசீபால அவளை கொல்றக்கு மனசு வரல. தடுமாற ஆரம்பிக்கிறாரு. இல்ல, என்னால உன்னை கொல்றத நினைச்சும் கூட பார்க்க முடியாது. நீங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடியே இருக்காதீங்க, எங்கேயாவது தொலைஞ்சு போங்க அப்படின்னு கத்திட்டு போக இந்த விஷயம் இப்ப அந்த கிராமம் முழுக்க பரவிடுது. நசீபோட பார்லயே இத பத்தி தான் இப்போ பயங்கரமா பேச்சு ஓடிட்டு இருக்க. பிரஷர் தாங்க முடியாத நசீப் தன்னோட நண்பனை வந்து மீட் பண்றாரு. எல்லாத்தையும் வித்துட்டு இந்த ஊரை விட்டே போலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கடா எல்லாத்தையும் வித்துட்டு போற? அந்த பொண்ணு ஃபேக் டாக்குமெண்ட்டை கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த ஃபேக் டாக்குமெண்ட்டை தயாரிச்சவன் டோனி. ஃபேக் டாக்குமெண்ட் தயாரிச்ச அந்த டோனி ஒரு குற்றவாளி. சட்டப்படி இந்த கல்யாணம் செல்லாது. ஜட்ஜு முன்னாடி அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நான் சப்மிட் பண்ணி இந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு தீர்ப்பு நான் வாங்கி தரேன். அதன் மூலம் உனக்கு ஏற்பட்ட இந்த கெட்ட பெயர் நீங்கி உன்னோட கௌரவம் திரும்பவும் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு அவர் சொல்ல, அதன்படியே அவங்களுக்கு தீர்ப்பும் வருது. இந்த தீர்ப்பால இப்போ கேப்ரியலாவுக்கும் நசீபுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. திரும்பவும் நசீப் இப்போ ஒரு பேச்சுலர். இந்த சந்தோஷத்தை கொண்டாட அன்னைக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்றாங்க. தன்னோட கௌரவத்துக்கு ஏற்பட்ட களங்கம் களையப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. உதட்டளவுல தான் நான் ஃப்ரீ அப்படின்னு நசீப் சந்தோஷப்பட்டுக்கிறாரே ஒழிய அவர் மனசுல இருந்து கேப்ரியலாவை அவரால் அழிக்க முடியல. அவ பண்ணின துரோகம் கூட இப்ப அவருக்கு பெருசா தெரியல. நாளுக்கு நாள் கேப்ரியலாவோட ஞாபகம் அவரை வாட்ட, குடிபோதைக்கு அடிமையாகி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா அவரோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. கேப்ரியலா இந்த ஊரை விட்டு போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா கேப்ரியலா அந்த வீட்லயே தான் இருக்கா. அன்றாடம் நசீபோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவருக்கு தெரியாம இவ வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கா. நசீபோட இந்த வேதனைய தாங்கிக்க முடியாம கட்டில்ல படுத்து அழுக ஆரம்பிக்கிறா. ஒரு கணம் மனசோட ஆசைக்கு இணங்கி எப்பேற்பட்ட தப்பு பண்ணியிருக்க, என்ன உயிருக்கு உயிரா காதலிச்ச நசீப இப்படி ஏமாத்திட்டனே அப்படின்னு சொல்லி குமுறி குமுறி அழுக ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அந்த குளோரியாவோட மாஸ்டர் அவளை ஃப்ரீ பண்ணி விட்டுறாரு. அதாவது எனக்கு இனிமேல் நீ அடிமை இல்லை, நீ யாரு கூட வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு மனசு வந்து அவளை ஃப்ரீ பண்ணி விட, குளோரியா இப்போ சீக்கோவோட வாழ்றதுக்கு அவன் வீட்டுக்கு வந்துடுறா. எல்லாத்துக்கும் இப்ப நடக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அமைதியா போயிட்டு இருந்த நம்ம கிராமத்துக்கு இப்ப என்னதான் ஆச்சு? தினம் தினம் புதுசு புதுசா நம்ம கேள்விப்படாதெல்லாம் நடக்குதே அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஒரு பக்கம் எதிர்பார்க்காதவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தனிமையில நசீப் அவரோட வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஒரு காலை பொழுதுல அந்த கலர்னல் ரமீஸ் திடீர்னு இறந்து போக, அதான் அந்த டோனியோட அப்பா, அவரோட இறுதி காரியங்கள்லாம் அந்த ஊர்ல தடபுடலா நடக்க ஆரம்பிக்குது. இறுதி காரியத்துக்கு நசீபும் வந்திருக்காரு, கேப்ரியலாவும் வந்திருக்கா. 2 பேரும் பக்கத்துல இருந்தும் கூட அவங்க பார்வையா பரிமாறிக்கிறாங்களே ஒழிய 2 பேருமே பேசிக்கல. ஒரு வழியா கலோனல் ரமீஸோட இறுதி காரியங்கள்லாம் தடபுடலா நடந்து முடியுது. அவர் செத்ததுக்கு அப்புறம் அந்த ஊரே இப்ப சுத்தமா மாற ஆரம்பிக்குது. இனி இந்த ஊருக்கு கட்டுப்பாடே தேவையில்லை அப்படின்னு நசீபும் ஃபீல் பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல தான் அன்னைக்கு நைட்டு கேப்ரியலா செவரேறி குதிச்சு நசீபோட வீட்டுக்கு வர்றா. தனிமையில வீட்டோட கொல்லப்புறத்துல நின்னுட்டு இருந்த நசீப ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. நடந்ததெல்லாம் போகட்டும், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் உங்களை பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி இப்ப நசீப அவ ஆறத் தழுவி கட்டி பிடிக்க, நீ செஞ்ச தப்பை எல்லாத்தையும் நான் மன்னிக்க தயாரா இருக்கேன், என்னால உன்னை மறக்க முடியல, நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சும் கூட பார்க்க முடியல அப்படின்னு அவரு ரொம்ப உணர்ச்சி பெருக்கெடுத்து கேப்ரியலாவை கட்டி பிடிக்க, அதோட இந்த படமும் முடியுது. என்னங்க, நான் சொன்ன மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா, நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த படத்தோட முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.